Hi guys, let's welcome back to Mechanical. இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹோண்டா கிளச்சில் வந்து என்ன மெக்கானிசம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, கியர் வந்து செலெக்ஷன் வந்து எப்படி ஆகுது, ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்டு, ஃபோர்த்து கியர், அதாவது ஒரு ஸ்பீடுக்கும் வந்து ஒரு கியர் இருக்கும்ல, அந்த மாதிரி இப்போது நீங்கள் வந்து ஹில்ஸில் ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் கியரை மாற்றி மாற்றி போடுறா, வண்டி பிக்கப் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தியா, அந்த கியர் இந்த ஸ்பீடுக்கு இவ்வளோ கியரு, இந்த கியர் தான் போட்டு ஓட்டணும். இப்போ செகண்ட் கியர் போட்டு ஓட்டுற இடத்துல நீங்கள் தேர்ட் கியர் போட்டிங்கன்னா வண்டி இழுக்காது, பிக்கப் இருக்காது, வண்டி ஆஃப் ஆக பார்க்குமா. ஸோ அந்த மாதிரி இப்போது கியர் வந்து எப்படி செலெக்ஷன் ஆகுது, கிளச் பிளேட்ஸ் வந்து எப்படி தேயுது, தேஞ்சால் என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஆயில் இல்லைனா என்ன ப்ராப்ளம் வரும், ஆயில் ஃபில்ட்ரு கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, ஆயில் பம்ப் ஒர்க் ஆகலை அப்படின்னு என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3 பார்ட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஆயில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு டைம் வீடியோ போகும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்து உங்கள் வண்டியை நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிக்கரை வந்து கழட்டணும். கிளச்சு கவர் கழட்டணும்னு நம்ம ஃபஸ்ட்டு கிக்கரை வந்து வெளியே கழட்டி எடுத்தால் மட்டும்தான் நம்ம கிளச்சு கேஸை வந்து நம்ம வெளியே எடுக்க முடியும். அதுக்காக கிக்கரை வந்து 10 mm ஸ்பேனர் யூஸ் பண்ணி நீங்கள் கிக்கர் ராடை வந்து ரிமூவ் பண்ணிங்க. கிக்கர் ராடை ரிமூவ் பண்ணிட்டு அதிலே போல்ட்டு போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 mm பாக்ஸ் போட்டு 8 ஸ்பேனர் போட்டு நீங்கள் கிளச்சு கவர் கழட்டிக்கலாம். ஏன்னா அது போட்டிருக்க எல்லாமே 8 mm தான். மீதி ஒரு 8 போல்ட்டாட்டம் இருக்குங்க, 8 போல்ட்டாட்டம் இருக்கும். இந்த 8 போல்ட்டு வந்து 3 போல்ட்டு வந்து வேறு சைஸ், ஒன்று வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், மீதி 2 ஒரே ஈக்குவலாக இருக்கும். மீதி 4 பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஈக்குவலாக இருக்குங்க வச்சுங்க. அது போக மீதி 2, ஓகேங்களா, மொத்தம் 8 போல்ட்டு சம்திங். ஓகேங்களா, இந்த 8 போல்ட்டு வரும். 8 போல்ட்டே ஃபுல்லாக கழட்டிட்டு நம்ம கிளச்சு கவரை வெளியில் எடுத்துக்கலாம். அண்ட் தென் நம்ம கிளச்சு பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லிவரில் இருக்கிற இன்னரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் கிளச்சு கவரை வெளியில் எடுக்கணும். ஆயிலை இது கழட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயிலை ட்ரெயின் பண்ணிங்க சுத்தமாக. ஏன்னா ஃபுல்லாகவே ஆயில் வந்து கேஸ்குள்ளே ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆயிலை ட்ரெயின் பண்ணிட்டு தான் நீங்கள் கவரே கழட்டணும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிட்டேன், அது வீடியோவில் காட்டல. ஓகேங்களா, இப்போது கிளச்சு கவரை ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த இன்னரை எடுத்துடணும், மறந்துடாதீங்க. இன்னரை லூஸு விட்டு இன்னரை எடுத்துக்கலாம். கிளச்சு கவர் இப்போ எடுத்தாச்சு. கிளச்சு கவரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பின் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளச்சு குடிக்கும்போது நமக்கு உள்ளக்க வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, கிளச்சை வந்து என்கேஜ் பண்ணி கொடுக்குறது இந்த பின்னு தான். இந்த பின்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், டேமேஜ் இருக்கான்னு. அதுக்கப்புறம் நாம் வந்து ஸ்டார்ட் திருப்புளி போட்டு இந்த 4 ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 ஸ்க்ரூ வந்து கழட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அந்த 2 வெயிட் வீலு கிராங்க் ஷாஃப்ட்டு, அந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட ஷாஃப்ட்டு தான் இந்த ஷாஃப்ட்டு ஒரு எட்ஜு. இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க இது ஆயில் சீல், இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக தான் நம்ம ஆயில் போய் கிராங்க் ஷாஃப்ட்டு போகுது. கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து நமக்கு பிஸ்டனுக்கு மேலே வந்து லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காக இந்த ஹோல்ஸ் வழியாக தான், இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் வழியாக தான் நமக்கு ஆயில் வந்து சப்ளை ஆகுது. டீட்டெயிலாக வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, இப்போ 4 ஸ்க்ரூ வந்து கழட்டணும். ஸ்டார் பெட்டு போட்டு ஒரு தட்டினீங்கன்னா ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆயிரும். மரப்பொக்கடிச்சிடாதீங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. லூஸு விட்டு டைட் பண்ணிக்கலாம். சாரி, லூஸு விடுங்க ஃபுல்லாகவே. ஓகேங்களா, இப்போ இதை வந்து லைட்டாக திருப்புளி போட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு புல்லர் இருக்குது, நம்மக்கிட்ட அந்த புல்லர் வந்து இல்லை, பெரிய புல்லர் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பஞ்ச் பண்ணி கூட நம்ம தட்டி கூட கழட்டிக்கலாங்க. இது எல்லாமே பஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆயிரும். ஓகேங்களா, இது ஆஸ் யூஷுவல் தான், நமக்கு லூசன் தான். ஆப்போசிட் த்ரெட்டு எந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஆஸ் யூஷுவல் தான். நம்ம லூஸ் பண்ணுறது லூஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கிளாக் வைஸ்னால் டைட்டு, ஆன்டி கிளாக் வைஸ்னால் லூஸு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தாங்க. லூஸு விட்டு இந்த நெட்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு வாஷர் இருக்கும், அந்த வாஷரையும் எடுத்துக்கங்க. அந்த வாஷர் வந்து குப்பை வாஷர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த இது வெயிட் வீலையும் எடுத்துக்கலாம்.
எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கீழே ஆயில் சம்ப் இருக்குது. இந்த சம்ப் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் ஆயிலே இல்லைனாலும் அந்த சம்பில் லைட்டாக கொஞ்சமாவது ஆயில் இருங்க. அதை வச்சு தான் வந்து நம்ம கிளச் பேட்ஸ் வந்து லூப்ரிகேட் உள்ளே வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த சம்புக்குள்ளே எப்படியுமே ஆயில் நிற்கும். அந்த மெக்கானிசம் தாங்க இதில் இருக்குது. இந்த சம்புக்குள்ளே கொஞ்சமான ஆயில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் பிளேட் எல்லாமே ஈக்குவலாக லூஸ் விட்டு கழட்டணுங்க. ஒன் சைடு மட்டும் ரொம்ப லூஸ் விட்டு ஃபஸ்ட்டு ஒரு நெட்டை கட்டு கழட்டிடலாம் அப்படின்னு கழட்டி விட்டுறாதீங்க. ஈக்குவலாக இப்போ ஆப்போசிட் கிராஸ் மெத்தடில், அதாவது மேலே வந்து ஒரு சைடுனா கீழே அது கிராஸ் அப்படியே அது வந்து லூஸ் விட்டு ஈக்குவலாக கழட்டணும். அப்போ தான் வந்து ஸ்ப்ரிங் லோடு வந்து கரெக்டாக வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரு பக்கம் மட்டும் கழட்டிங்கன்னா நெம்பிட்டு இருக்கும், மற்றெல்லாம் போயிடும். அதனால் ஈக்குவலாக வந்து லூஸ் விட்டு கழட்டிக்கணும். போல்ட் எல்லாமே 4 போல்ட்டும் லூஸ் விட்டு கழட்டிக்கலாம். லென்த்தே போல்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப நேரம் கழட்டுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, ஆப்போசிட் போட்டு கழட்டிங்க. ஒரு சைடு மட்டும் கழட்டி இதாகிங்க. அப்புறம் ப்ரெஷர் எல்லாமே ஒரே மற்ற 3 சைடு நெம்பிட்டு இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. 2 போல்ட் கழட்டியாச்சு. இன்னும் ஆப்போசிட் இது லூஸ் விட்டோம், அது கொஞ்சம் லூஸ் விடுவோம் அப்படியே. அப்போ தான் வந்து நமக்கு ப்ரெஷர் வந்து மெதுவாக ரிலீஸ் ஆகும். ஸ்ப்ரிங் லோடு ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால் ஈக்குவலாக வந்து லூஸ் விடணும். போயிடும் ஒரு பக்கம் மட்டும் லூஸ் விட்டோம்னா. ஈக்குவலாக வந்து கழட்டிக்கலாம். லூஸ் விட்டு கழட்டிட்டு நம்ம ஸ்ப்ரிங்கை வெளியில் எடுத்துகிட்டு கிளச்சை வந்து அப்படியே ஒரு பிளேட்டாக வந்து வெளியில் எடுத்து சொல்கிறேன். அது என்னென்ன பிளேட்ஸ் வந்து எப்படி இருக்குது, எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத. பிளேட்ஸ் வந்து பிடிச்சிட்டு இதில் பேரிங் சென்ட்ரல் ஒரு பேரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரிங் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஃப்ரீயாக ஆக்டிவேட் ஆகுதா, ஏதாவது பிடிக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் மாட்டணும். ஏன்னா அந்த பேரிங்னால தான் வந்து நமக்கு ப்ரெஷர் பிளேட் வந்து கிளச்சு பிடிக்கும்போது இந்த பேரிங்கில் போய் தான் அமுத்தி பிடிக்கும். ஓகே, அந்த பேரிங் செக் பண்ணணும் கண்டிப்பாக. பாருங்கள், சுற்றி பார்க்கணும், செக் பண்ணணும் நல்லா ஆக்டிவேட் ஆகுதா, ஏதாவது பிடிக்குதா அப்படின்னு. கண்டிப்பாக இந்த 4 ஸ்ப்ரிங்கையும் செக் பண்ணிங்க, ஏதாவது கட்டுக்கு ஆயிருக்கா அப்படின்னு. ஏன்னா ப்ரெஷர் பிளேட் வந்து இதில் தான் ப்ரெஷரே ஆக்டிவேட் ஆகும். 4 ஸ்ப்ரிங்கு செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு போல்ட்டு, இதில் ஒரு நட்டு இருக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து புல்லர் இருக்குது, அந்த புல்லர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பஞ்சிங் மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பஞ்ச் பண்ணி கூட நீங்கள் கழட்டிக்கலாம். ஏன்னா எல்லோரும் புல்லர் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கழட்டிட்டு ஒரு வாஷர் ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளச் பிளேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாங்க வெளியில். இப்போ பாருங்கள், உள்ளே ஒரு குப்பா வாஷர் மாதிரி இருக்கும், 2 கட்டிங் வாஷர் இருக்கும். அது ஷாஃப்ட்டில் வந்து பிதஞ்சிக்கும். அது மேலே அப்படியே கவர் ஆகிற மாதிரி ஒரு வாஷர் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இப்போ கட்டிங் வாஷர் எடுத்து காட்டுற பாருங்கள். ஆஃப் கட்டு, கீழே ஆஃப் கட்டு, மேலே ஆஃப் கட்டு. ஓகேங்களா? கீழே ஒன்று விழுந்துருச்சு, பரவாயில்ல, எடுத்துக்கலாம். மேலே ஒரு ஆஃப் கட்டு இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த கட்டிங் வாஷர் வந்து ஸ்டெப் இருக்கும், சாஃப்ட்டில் ஒரு ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்பில் போய் கரெக்டாக சீட்டிங் ஆகிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கீழே கையில் வச்சுருக்க பார்த்திங்களா, அந்த வாஷர் வந்து கவர்ட் ஆகி அப்படியே பிடிச்சிக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இது ஆஃபிங்க, மேலே ஒரு ஆஃப். ஓகேங்களா? அதுக்கு மேலே இந்த காஃப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் வாஷர் ஒன்று உள்ளக்கு இருக்குது, ஷாஃப்ட்டுக்கு கரெக்டாக ஸ்டெப் இருக்கிற மாதிரி. இப்போ 2 வாஷர் இதுதாங்க இந்த வண்டி. இப்போ அந்த வாஷர் போட மறந்துடாதீங்க. இது ஸ்டெப் வாஷர், கரெக்டாக ஷாஃப்ட்டில் வந்து கரெக்டாக வந்து கட் எடுத்துகிட்ருப்பாங்க. இந்த வாஷர் கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம புஷ்ஷை வந்து அப்படியே வெளியே எடுத்துக்கலாம், கிளச் கேஸை. இதில் வந்து ஷேக் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் நீங்கள். ஏன்னா உள்ளக்கு வந்து ரப்பர் கட்டை இருக்கும், அதனால் ஷேக் இருந்தால் நம்ம ரப்பர் கட்டை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஷேக் இருக்கா, ஆனால் இதில் இல்லை. அந்த ஸ்டெப்பெல்லாம் செக் பண்ணணும், ஏதாவது ஒடிஞ்சிருக்கா இல்லை மழுங்கியிருக்கா அப்படின்னு. ஏன்னா கிளச்சு வந்து ஆக்டிவேட் ஆகி ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் ஆகி தான் வந்து ஃபுல்லாக லோட் ஆகி தான் வந்து நமக்கு வீலுக்கே எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது. அதனால் ஒவ்வொன்றும் செக் பண்ணணும். இதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு புஷ்ஷு, அதுக்குள்ளே ஒரு வாஷர் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கியர் செலெக்ஷன் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு, செகண்ட். இப்போ நியூட்ரல் இருக்குது, ஆல்ரெடி நியூட்ரல் வந்து பேட்ச் ஆகிருக்குது. இப்போ ஸ்டார் வந்து இப்போ நியூட்ரலில் பேட்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார் வந்து கியர் 1, ரெண்டாவது கியர் 1. இப்போ நியூட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அங்கே வந்து கிளச்சு பிடிக்கும்போது நமக்கு கியர் அந்த சைடு அமுத்தும் போது நமக்கு இங்கே கியர் செலக்டர் மேலேருந்து கிளச் இழுத்து கொடுக்கும், அப்படியே கியரை வந்து அடுத்தடுத்த கியரை எங்கேஜ் ஆகிப்போம். அந்த ஸ்டார் தான் வந்து நம்ம கியரை வந்து மாற்றுறதுங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம கிளச் கவரை போட்டுக்கலாம். கிளச்சு கேஸை வந்து போட்டாச்சு. அந்த கியர் வீல் எல்லாமே, கியர் டீத் எல்லாமே செக் பண்ணணும், ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு.
இதுக்கப்புறம் நம்ம அந்த கட்டு வாசர் போடணும். இந்த கட்டு வாசர் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறோம்னா, நமக்கு பிளாக் கிரீஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பிளாக் கிரீஸ் வந்து லைஃப் லாங் வந்து வரும், ரொம்ப நாள் இருக்கும். ஏன் பிளாக் கிரீஸ் வைக்கிறீங்க, ஆயிலே இருக்குல்ல அதே போதும் அப்படின்னா, ஆயில் வந்து நீங்கள் ஓட்டி ஓட்டி தீர்த்துறீங்க. ஏன்னா ஆயிலே இல்லாமல் நிறைய வண்டி ஓடிட்டு இருக்குது இன்னமே. ஸோ அதனால் பிளாக் கிரீஸ் வந்து லைஃப் லாங் வரும், நமக்கு லைஃப் வந்து ரொம்ப லைஃப் வரும். அதனால் பிளாக் கிரீஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வாஷருக்கு. ஓகேங்களா, வாஷருக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த மேலே ஆஃப் கட்டு 2 ஆஃப் இருக்குது பார்த்திங்களா, அந்த வாஷரை பேட்ச் பண்ணணும். அதில் அந்த ஷாஃப்டில் கரெக்டாக அதோடய ஸ்டெப்பு காடி இருக்கும், அந்த ஸ்டெப்பு கேவிட்டியில் கரெக்டாக பேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, இப்படி அமுத்தி விடணும். நல்லா பேட்சாக தான் செக் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிங்க, அடுத்த ஆஃப் வந்து பேட்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே அந்த ஸ்டெப்பு வாஷர் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு மேலே அப்படியே கவர்டு வாஷரு, அந்த வாஷரை போடணும். அவ்வளோதாங்க. நல்லா பேட்ச் பண்ணியிருக்கான்னு இப்போ செக் பண்ணிங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை. வாஷர் இல்லைன்னா நமக்கு கரெக்டாகவே சீட்டிங் ஆகாது, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டெப் வாஷர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த உள்ளக்கு வந்து அப்படியே கவர்ட் ஆகிற மாதிரி அந்த வாஷருக்குள்ளே இந்த வாஷர் வந்து உட்காரணும். ஓகேங்களா, அப்படியே கவர்ட் ஆன மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து கிளச் பிளேட்ஸ் எடுத்துக்கலாம். ஷாஃப்ட்டு சுற்றி பார்க்கணுங்க, ஏன்னா வாஷருக்கு கீழே விழுகுதா அப்படின்னு. ஓகேங்களா, சுற்றி பார்த்துட்டு நல்லா செக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளச் பிளேட்ஸ் பார்க்கலாம். கிளச் பிளேட்ஸ் அப்படியே பிளேட்ஸ் எல்லாமே வெளியில் எடுங்க. இது வந்து காரக் மெட்டீரியலுங்க. இது வந்து கிளச்சு கேஸ்ன்னு சொல்லுவோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஸ்லாட்டு வந்து கரெக்டாக இருக்கா, ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதர் சைடு கிளச் பிளேட்டில் இது காரக் பிளேட்னு சொல்லுவோம். காரக் பிளேட் பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளேட் இருக்குது, 4 பிளேட் வருங்க. 4 1 2 4 பிளேட் இருக்குங்களா காரக் பிளேட்டு. இது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காரக் மெட்டீரியலில் தான் வரும். ஒன்று ஸ்டீல் பிளேட்டு, இன்னொன்று காரக் பிளேட்டு. இந்த மெட்டீரியல் இந்த மாற்றி தான் நீங்கள் எங்கேஜ் பண்ணணும். இந்த காரக் பிளேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே தேஞ்சிருச்சு பாருங்கள், ரொம்பவுமே வரியாக இருந்தது, ஸ்டெப்பாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக சர்ஃபேஸ் வந்து அப்படியே ஒன்றுமே வந்து அப்படியே சர்ஃபேஸ் ஒரே ஃப்ளாட் சர்ஃபேஸாக மாறிடுச்சு. இப்போ புதுசுக்கும் பழசுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள், தெரியும். இது வந்து ஸ்டீல் பிளேட் 3 வரும். ஒன்று காருக்கு, அதுக்கு மேலே ஸ்டீலு, ஒன்று காருக்கு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டீலு, இப்படி தான் போடணும். ஓகேங்களா, இப்போ புது காரக் பிளேட்டு பாருங்கள், ஸ்டெப்பு வந்து நல்லா இருக்கும், அதை நான் காமிக்கிறேன். இந்த கேஸை வந்து நாம் வந்து சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஓடி நல்லா சர்ஃபேஸ் வந்து நீட்டாக இருக்கும். சொரசொரப்பாக இருக்க வேண்டியது ஃபுல்லாக வந்து சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே இதாயிரும். இந்த கைடு கரெக்டாக இருக்கிற மாதிரி போடணுங்க. ஓகேங்களா, இந்த கைடு வேலை தான் நமக்கு கிளச்சு கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் கிளச்சு பிடிக்கும்போது எங்கேஜ் ஆகி லோட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இதோட சர்ஃபேஸ் வந்து தேய்க்கணும் கொஞ்சம். எமாசைட் போட்டோ இல்லை ஆக்ஸா பிளேட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிளேட் போட்டோ நீங்கள் சுரண்டி எடுத்துக்கலாம். சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்னஸாக இருந்தால் சீக்கிரம் வழுக்கும், அதனால் வந்து நம்ம அதை சொர பண்ணோம். அந்த சர்ஃபேஸை சொரன்னு வச்சுட்டா மட்டும்தான். இப்போ எப்படி ரோடுக்கும் நம்ம டயருக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நமக்கு பிளேட்டுக்கும் அந்த ஸ்டீல் பிளேட்டுக்கும் நமக்கு கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் இருக்கணும். அதனால தான் நம்ம சொர பண்ணுவோம். இப்போ காரக் பாருங்கள், இது புதுசாக வாங்கினது, புதுசுக்கும் பழசுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸ்டெப்பு பாருங்கள் எப்படி இருக்குது. அதில் ரொம்ப ஸ்டெப்பு புதுசில் வந்து ஸ்டெப்பாக இருக்கும், ஆனால் பழசில் வந்து எல்லாம் சர்ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ஓடி தேஞ்சிருச்சு இல்லைங்களா, அதனால் தேஞ்சனால தான் நமக்கு கிளச்சு வந்து வழுக்குது, அடிக்கடி வழுக்குது, கிளச்சே பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா. இந்த ப்ராப்ளம்லாம் இதனால தான் வருது. இப்போ புதுசில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும்.